After. What is it? Nothing. Aisho, Alhamdulillah. Are you coughing? தலையை கவர் பண்ணுறேன் ஜில்லுன்னு இருக்கு. ஓ ஓ Go. Walking. मुझे क्या पता? ஹலோ நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 31st நைட்டு. ஸோ பில்டிங்கில் வந்து சொசைட்டியில் வந்து நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நானே என் பையன் என் ஹஸ்பண்ட் கீழே வந்திருக்கோம். லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக பண்ணாங்க. டான்ஸு, ஆட்டம் பாட்டம், கேக் கட்டிங் எல்லாம் இருந்துச்சு. அதே எக்ஸ்பெக்டேஷனில் கீழே வந்து பார்த்திங்கன்னா டைம் ஃபிஷ் ஆகிடுச்சு. எதுவுமே பண்ணல, இந்த வாட்டி சிம்பிளாக ஆகிடுச்சு. என்ன காரணம்னு தெரியல. மெசேஜும் எதுவுமே வரல. இந்த சொசைட்டிலே எதாவது பிரச்சனை. எப்போ என்ன பண்ணுவாங்க, என்ன முடிவு எடுப்பாங்கன்னே தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, என்ன பண்ணுறது, நியூ இயர் செலிப்ரேஷன் தான் பண்ணல, நம்ம அட்லீஸ்ட் ஒரு வாக்கிங் ஆச்சு போகலான்னு சொல்லிவிட்டு சொசைட்டியில் வந்து பில்டிங்குள்ளே வாக்கிங் போயிட்டுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா நிலா எப்படி அழகாக இருக்குது. நல்லா ரெட்டாக இருந்துச்சு. நேற்று ரெட்டாக இருந்துச்சா ஒயிட்டாக இருந்துச்சா? ரெட்டாக தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். என் பையன் ஒரே ஆர்ப்பாட்டம் ஓடி இருந்தவர் ஒரே. இங்கே பாருங்கள் எப்படி ஓடுறது. கீழே வெளியில் வந்தாலே போதும், கையிலே பிடிக்கும் போது அப்படியே ஓடும். டிகிடிகிடிகிடிகிடிகிடி இங்கேருந்து அங்கேருந்து இங்கே சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். வண்டிங்க வேறு வருமா, ரொம்ப பயமாக இருக்கும். சரி, நியூ இயர் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க, எங்கேயாச்சும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸ்லோலி வெயிட் slowly. அப்போ அங்கே எடுத்துகிட்டு வரேன். பில்டிங்கில் பசங்க மட்டும் ஜாலியாக பட்டாசு வெடிச்சிக்கிட்டு, கலர் இந்த பட்டாசு புதுசாக வந்துருப்போல இருக்குது, அதை வெடிச்சிக்கின்னு ஃபேமிலிஸ் ஃபோட்டோ, செல்ஃபி இதை எடுத்துக்கின்னு அவங்களுக்குள்ளேயே வந்து செலிப்ரேட் பண்ணி என்னை விஷ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இந்த வாட்டி சொசைட்டியில் நடக்கலை. அது கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் புதுசாக வந்திருக்க பட்டாசு போல இருக்குது. கொளுத்தி விட்டு அது மாதிரி கலராக வருது. பசங்க இவ்வளோ ஜாலியாக விளையாடுறாங்க பாருங்கள். இது விளையாடின்னு ஹாப்பி நியூ இயர் சொல்லின்னு டான்ஸ் ஆடின்னு இருந்தாங்க. போன வருஷம் இங்கெல்லாம் ஒரே ஜிகுன்னு இருந்துச்சு. எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு கப்பல் டான்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. கேக்லாம் கட் பண்ணாங்க. உட்காந்து ஆட்டிக்கிட்டே இருக்கணும். நைட்டு 12:05 ஆனால் இவர் ஜாலியாக உட்காந்து விளையாடின்னு இருக்காரு. என்னன்னு கீழே வந்தாலே இந்த கார்டன் இந்த ஸ்விங்கு இது போனால் இல்லாட்டி கேட்டுக்கு வெளியில் போனால் ஆட்டோ. ஸோ எல்லோரும் இது நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. நியூ இயர் விஷ் பண்ணிக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஜான் அதுவும் பையனுக்கு பார்த்திங்கன்னா சடனாக காலையில் 4 மணிலேருந்து ஜுரம் ஆரம்பிச்சிச்சு. ஒரு சைட் கன்னத்தில் வேறு வீங்கிடுச்சு. அதான் டாக்டர்கிட்ட வந்திருக்கோம் செக்கப் பண்ணலான்ட்டு. ஸோ டாக்டர்கிட்ட காமிச்சு டாக்டர் வந்து மம்ஸு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு 2 வீக்ஸ் இருக்குமா, மருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னடா இது ஃபஸ்ட்டு ஜான் இது இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு.
பட் இருந்தாலும் பிள்ளைய பார்க்கும்போது இன்னும் மனசு வேதனையாக தான் இருந்துச்சு. ஸோ நார்மலி ஃபஸ்ட்டு ஜான் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து செலிப்ரேஷன் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு பார்ட்டி இருக்கும். ஸோ அதுக்காக தான் ப்ரிப்ரேஷன். ஃப்ரெண்ட்ஸு கூப்பிடல, பார்ட்டி கேன்சல் பண்ணிட்டோம். சரி பசங்களை வச்சு கூப்பிட்டு வந்து ஆர்டர் பண்ணது என்ன பண்ணுறது, பசங்களை கூப்பிட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இது வந்து யாம் வடை, யாம் இங்கே சேனக்கிழங்கு என்னன்னு தெரில, யாம் சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதோட வடை செஞ்சேன். பசங்க வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி செஞ்சேன். கடைசியில் டைமரோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரல. சரி கீழே இருக்கிற பசங்களை கூப்பிட்டு இது பண்ணலாம், அவன் டியூஷன் ஃப்ரெண்ட்ஸில் இது பண்ணலான்னு சொல்லிட்டு தான் யாம் வடை இது. அண்ட் வந்து பொட்டேட்டோ பைட்ஸ் செஞ்சேன். அப்புறம் வெளியிலேருந்து வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வெஜ் பிரியாணி ஆர்டர் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ்க்காக, ஏதோ மார்க்கெட் மாதம்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அது கேன்சல் பண்ணிட்டு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். ஸோ இவங்க எங்களுக்கு ரொம்ப க்ளோஸு. இந்த இடத்துல வந்தோடனே எங்களோட ஃபஸ்ட்டு சொந்தம், ஃப்ரெண்டு எல்லாமே இவங்க தான். எங்களுக்கு எந்த இது இருந்தாலும் ஃபஸ்ட்டு இவங்க தான் வந்து நிற்பாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து சாப்பாடு பரிமாறுறாங்க. பசங்க வந்துட்டாங்க இல்லையா, பசங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அவங்க பரிமாற்றிருக்க நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இவங்க ரொம்ப கொஞ்சம் உதவி உதாசியாக இருந்தாங்க. எங்கள் வீட்டில் எந்த ஒரு நல்லது எதுவாக இருந்தாலும் இவங்க எல்லாமே நடக்கவே நடக்காது ஃப்ரெண்ட்ஸ். இவங்க தான் ஃபஸ்ட்டு, இவங்க ஹஸ்பண்ட். என் பையனை ஸ்கூல் போய் விடுறது கூட இவங்க ஹஸ்பண்ட் தான். ஸோ ரொம்ப மனசு ரொம்ப நல்லவங்க. எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் வந்து ஃபஸ்ட்டு நிற்பாங்க. இந்த மாதிரி ஒரு நெய்பர் கிடைக்கிறதுலாம் ரொம்ப ப்ளஸ் பண்ணியிருக்கணும் நாங்கள். ஸோ அந்த வகையில் ரொம்ப ப்ளஸ்டாக ஃபீல் பண்ணோம். एकदम थोड़ा पानी से तिलक रखो। तीखा है क्या? नहीं ना? मैं तीखा कम डालने के लिए बोला था. हाँ जगह नहीं, आप खाओ पहले. व्यवस्थित खाओ ना. ஸோ ஹாலில் வந்து பசங்களாம் சாப்பிட்டுட்ருக்காங்க இல்லையா, ஸோ அதனால் பையனை வந்து ரூமில் வச்சுருக்கேன். ஸோ ஹாலில் வச்சு இன்னும் இன்ஃபெக்ட் ஆகிறது சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு என் நேபர் சொன்னேன் இல்லையா, அவங்க பையன் தான் வந்து என் பையன் கூட விளையாடிட்டுருக்கான். ஸோ அவன் வழியில் கொஞ்சம் அழுதுட்டு இருந்தான். ஸோ மைண்ட் டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து ஃபோனு கொடுத்து அவன் மைண்ட் டைவர்ட் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அதனால் என் பையனும் கொஞ்சம் மைண்ட் டைவர்ட்டாகி சிரிச்சின்னு விளையாடிட்டு இருந்தான். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் பிரியாணி, பொட்டேட்டோ பைட்ஸ் அண்டு யாம் வடை ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா, அதுதான். ஸோ யாம் தமிழில் என்ன சொல்லுவாங்க எனக்கு சரியாக ப்ராப்பராக தெரில, அப்படி தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க. ஸோ என்னோடய நேபருக்கு வந்து நான் பிரியாணி பரிமாறுறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே நியூ இயர் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்ட்டு. விஷ் யூ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். அண்ட் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லா செழிப்பாக நல்லபடியாக போகணும், ஹெல்தி அண்ட் வெல்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இறைவன்கிட்ட இன்ஷால்லா நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி எனக்காக ப்ரேயர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என் பையனுக்கு சீக்கிரம் உடம்பு சரியாகணும்னு சொல்லிட்டு. Okay friends, meet you in the next video. Till then, take care, be happy, be safe and enjoy your new year. Thank you very much. And please friends, என்னோட சேனலில் நீங்கள் வந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது.